வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ, வெல்கம் டு மேஜிக்டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னா, ஒரு வித்தியாசமான முட்டை குழம்பு. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி முட்டை குழம்பு. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிரீன் சில்லி இந்த ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு காரம் நல்லா வரைக்கின்றதுனால இந்த ஷேப்பை கட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிறோம். குக்கிங் ஆயிலை ஊற்றிக்கிட்டு இப்போ நம்ம போட போகிறது என்னென்னா சோம்பு ஆட் பண்ண போகிறோம். சோம்பு ஆட் பண்ணால் ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குன்றதுனால இதை ஆட் பண்ண போகிறோம் கடுகு பதில். ஓகே, சோம்பு ஆட் பண்ணி ஓரளவுக்கு ப்ரௌன் ஆன பிறகு கருவேப்பிலையை போட போகிறோம். செம்ம வெட்டி. ஓகே, கிட்டே நிற்க முடியலன்றதுனால தூரம் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கி கொள்கிறோம். ஓகே, நல்லா வதக்கியாச்சு. இப்போது ஓரளவுக்கு வதங்கின உடனே நம்ம போட போகிறது க்ரீன் சில்லிஸ், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவை ஆட் பண்ணுறதுக்கு ஓகே ஆட் பண்ணிட்டு இருக்கோம். இதை கொஞ்சம் கலக்கி விட்டுடலாம். ஓகே, ஓரளவுக்கு நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போது வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு கலக்கிட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ராக் சால்ட், கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். டர்மரிக் பவுடர், ஓகே, மஞ்சள் தூள் ஆட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா கலக்கிக்கிறோம் வதங்குற அளவுக்கு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி ஓரளவுக்கு ஸ்மெல்லாம் பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு வதக்கலாம். அடுத்தபடியாக ஓரளவுக்கு நல்லா கலக்கி விட்டுன்னு எடுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். இப்போது தக்காளி ஆட் பண்ண போகிறோம். சாப் பண்ண தக்காளி ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, சாப் பண்ணதை அருமையாக கட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தா அருமையாக வந்திருக்கும். இப்போது ஓரளவுக்கு நல்லா தண்ணி விட்டுருக்கோம் தக்காளிலேருந்து, அதனால் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போது சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர், கரம் பவுடர், ஓகே, எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மூடிக்கலாம். திரும்பவும் மூடி ஓரளவுக்கு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்கும். அதை எடுத்து நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா கலக்கிக்கலாம். ஓகே, நல்லா கலக்கி விட்டுங்க. அடி பிடிக்காத மாதிரி கலக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, நானும் அதுக்கு வந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்துருங்க. ஓகே, ஓரளவுக்கு நல்லா கலக்கி கொண்டே இருக்குன்ற மாதிரி கலக்கிடுங்க. ஓகே, ஓரளவுக்கு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, நல்லா கலக்கின்னு இருக்கோம். ஓரளவுக்கு மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு எண்ணெய் இதில் விட்டுருக்கோம் லைட்டாக. இப்போது இன்னும் கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஒரு 10-20 நிமிஷம் ஆயிடுச்சு இது கலக்கி. இப்போ லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணி ஒரு கொஞ்ச நேரம் இதை கொதிக்க வைங்க. மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லாம் வேணாம், ஏன்னா தீஞ்சி போயிடும். ஓகே, கொதிக்க வச்சாச்சு. இப்போ கொதிக்கிறதா பார்க்கலாம். கொதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக கலரி விடுங்க. ரொம்ப ஸ்மெல்லு வர செம்மையாக இருக்குது. லைட்டாக உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் டிஷ், ஒரு 5 முட்டையை நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போ இருக்கிறது நாங்கள் 5 பேர் தான், அதனால் 5 முட்டை ஆட் பண்ணிக்கிறோம். சைடு ஆளுக்கு ஒன்றுன்ற கணக்கில் 5 முட்டை ஆட் பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா முட்டையை தனித்தனியாக விட்டி விடுறாங்க இதில். ஏன்னா முட்டையை தனித்தனியாக எடுத்து போடலான்னு சொல்லிட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்ச பிறகு 5 முட்டை நம்மளுக்கு கணக்கு தருதுப்பா, ரைட்டு, ஆளுக்கு ஒன்றுன்ற மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எடுங்க. இதை தனித்தனியாக உடையாமல் எடுத்திங்கன்னா பங்கு கரெக்டாக பிரியுன்றதுனால கரெக்டாக கராயிலே நம்ம பங்கை பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி உனக்கு ஒரு முட்டை எனக்கு ஒரு முட்டை அப்படின்ற மாதிரி பிரித்து வச்சுக்கலாம். ஓகே, இது மாதிரி உடைக்காமல் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் அடியில் கூட லைட்டாக ஸ்மூத்தாக கலக்குங்க. ஓகே, கொதிச்சிருச்சு. உடையாத கழிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஓரளவுக்கு நம்மளுக்கு கொதிச்சாச்சு. இப்போ ஸ்மெல்லும் செம்ம பயங்கரமாக இருக்குது. இப்போ மேலோட்டமாக நம்ம கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு.
இது ஆட் பண்ணுறதுனால இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வந்த பிறகு டர்ன் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த முட்டை குழம்பு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இந்த முட்டை குழம்பு வச்சுருந்தோன்னா வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாங்களும் செஞ்சு பார்த்துட்டு அருமையாக இருந்ததுனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மேஜிக் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.